ஓணம் பண்டிகைக்காக கோவையில் பூக்களின் அறுவடை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரவீன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். ஓணம் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் ஓணம் பண்டிகைக்கு மிக பிரதானமான பொருட்களில் முதன்மையானது செண்டுமல்லி பூக்கள். அந்த செண்டுமல்லி பூக்களின் அறுவடை கோவையில் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரஞ்சு நிற செண்டுமல்லி மற்றும் மஞ்சள் நிற செண்டுமல்லி, அவை தவிர வாடாமல்லி என அந்த பூக்களின் அறுவடையானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வடிவேலம்பாளையம் என்கின்ற ஒரு பகுதி. இந்த சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கு இந்த பூக்கள் சாகுபடியானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆண்டில் மிக குறிப்பாக புரட்டாசி மாதத்தை தவிர மற்ற அனைத்து ஆண்டு முழுவதுக்குமான ஒரு சாகுபடியாக இந்த பூக்களின் சாகுபடியானது பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பெரிய அளவில் இந்த பூக்கள் ஓணம் பண்டிகைக்கு விற்பனை ஆகாத ஒரு சூழலில் மிக முக்கியமான காரணம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக கேரளாவிலேயே பெரிய அளவில் ஓணம் பண்டிகை கொண்டாடாத நிலையில் இந்த ஆண்டு பூக்களுக்கான வரத்து சற்று கூடுதலாகவே இருப்பதாகவும் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்கு அவர்கள் தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு விளைச்சல் எவ்வாறு இருக்கிறது, ஓணம் பண்டிகை ஒட்டி அந்த விற்பனையானது எவ்வாறு இருக்கிறது, சாகுபடி எந்த அளவிற்கு இருந்தது, தற்போது அவற்றிற்கான விலை, அறுவடை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து பேச விவசாயி குமார் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். இந்த ஆண்டு விளைச்சல் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓணம் பண்டிகைக்கு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க வியாபாரம்? போன வருஷம் வயநாடு பிரச்சனைனால ஹெவி லாஸுங்க. கூலிக்கும் கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. இந்த வருஷம் பரவாயில்ல. பூக்களின் அந்த விற்பனை என்பது கடந்த ஆண்டு சற்று தொய்வாக இருந்த ஒரு சூழலில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை சற்று கூடுதல் சிறப்புடன் கொண்டாடுவதற்காக கேரள மக்களும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஆண்டு பூ வியாபாரிகளும் அதனை சாகுபடி செய்த விவசாயிகளும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் பிரவீன்.